முக்கிய செய்திகள். கோரிக்கையை நிறைவேற்றாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது. போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக விவசாயிகள் அறிவிப்பு. பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் கெஜ்ரிவால். ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயற்சிப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. சன் குழும தலைவருக்கு இந்தியாவின் மதிப்புக்குரிய தொழிலதிபர் விருது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்காற்றி வருவதாக பாராட்டு. கர்நாடகாவில் வேகமாக பரவும் குரங்கு காய்ச்சல். தமிழக எல்லைகளில் மருத்துவ பரிசோதனை தீவிரம். இன்சாட் 3GS செயற்கைக்கோளை இன்று ஏவுகிறது இஸ்ரோ. வானிலை மாற்றங்களை துல்லியமாக அனுப்பும் என தகவல். வணக்கம். வணக்கம். கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாய சங்கங்கள் கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி சலோ என்ற முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கானோர் திரண்டுள்ள நிலையில் டெல்லியின் எல்லைப் பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு நடத்திய 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்குவதால் இந்த விவகாரம் குறித்து மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், விவசாயத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா ஆகியோருடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அமைதியான முறையில் போராடி வரும் தங்கள் மீது மத்திய அரசும் ஹரியானா அரசும் தாக்குதல் நடத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஷம்பு எல்லையில் திரண்ட விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் வீசியதில் பலர் காயமடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். 2020ஆம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக மத்திய அரசு வாக்குறுதி அளித்ததாகவும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தற்போது வஞ்சிப்பதாகவும் சம்யுக்த் கிசான் மோர்ச்சா அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. எனவே போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ள அந்த அமைப்பு இதுகுறித்து நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறியுள்ளது. இதனிடையே பாரத் ஒற்றுமை மற்றும் நீதி யாத்திரை மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்படும் என்று மீண்டும் உறுதியளித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கடன் தள்ளுபடி முதல் விவசாயிகளின் ஒவ்வொரு கோரிக்கையையும் காங்கிரஸ் அரசு நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மிக்கு 62 இடங்களும் பாஜகவுக்கு 8 இடங்களும் உள்ளன. இருப்பினும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை பாஜக தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்து வருவதாகவும் அதன் மூலம் டெல்லி அரசை கவிழ்க்க வாய்ப்புள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் அசுர பெரும்பான்மை இருந்தும் டெல்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நேற்று அவர் கொண்டு வந்தார். அப்போது பேசிய திரு கெஜ்ரிவால், பொய் வழக்குகள் பதிவு செய்து மற்ற மாநிலங்களில் கட்சிகள் உடைக்கப்படுவதையும் அரசுகள் கவிழ்க்கப்படுவதையும் பார்த்து வருவதாக கூறினார். அதுபோன்று டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்ய மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். டெல்லி தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது என்று தெரிந்ததால் டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக நினைப்பதாக அவர் கூறினார். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் யாரும் பிரிந்து செல்லாமல் அனைவரும் அப்படியே இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தவே நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை முன்வைப்பதாகவும் திரு கெஜ்ரிவால் தெரிவித்தார். திரு கெஜ்ரிவால் தாக்கல் செய்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் மீது இன்று விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளது. இதற்கிடையே ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்த திரு ஹேமந்த் சோரன் போலவே டெல்லி முதலமைச்சரான திரு கெஜ்ரிவாலுக்கும் அமலாக்கத்துறை தொடர்ந்து சம்மன் அனுப்பி வருகிறது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கு விசாரணைக்காக ஆஜராகும்படி 6 முறை அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ள போதிலும் சட்டவிரோத சம்மன் என்று கூறி விசாரணைக்கு ஆஜராக அவர் மறுத்து வருகிறார். ஹூரன் இந்தியா ஆய்வு அமைப்பின் ஹூரன் இந்தியா மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆண்டர்பிரனியர் அவார்ட் என்ற இந்தியாவின் மிகுந்த மதிப்புக்குரிய தொழிலதிபர் விருது சன் டிவி குழும தலைவர் திரு கலாநிதி மாறனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டு லண்டன் நகரை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஹூரன் அமைப்பு உலகம் முழுவதும் தொழில், பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்து வரும் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனமாகும். இங்கிலாந்து, அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், கனடா, லக்சம்பர்க், ஆஸ்திரேலியா உட்பட உலகின் பெரும்பாலான நாடுகளில் செயல்பட்டு வரும் ஹூரன் அமைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்து வரும் நிறுவனங்களை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டு வருகிறது. இந்த அமைப்பின் சார்பில்
2023ஆம் ஆண்டுக்கான மிகுந்த மதிப்புக்குரிய தொழிலதிபர் விருதுக்கு திரு கலாநிதி மாறன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருதை ஹூரன் இந்தியா அமைப்பின் நிறுவனர் திரு அனாஸ் ரஹ்மான் ஜுனைத் சென்னையில் திரு கலாநிதி மாறனிடம் வழங்கினார். 2012ஆம் ஆண்டில் இருந்து நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய பொருளாதார சூழலை வடிவமைத்து நாட்டை உலக அரங்கில் உயர்த்திய தொலைநோக்கு சிந்தனையாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என்று கூறிய திரு அனாஸ் ரஹ்மான், ஒரு பெரும் தொழில் நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக வழிநடத்தி சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்திய முன்னோடி என்ற வகையில் திரு கலாநிதி மாறன் கௌரவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதைப் போலவே ஹூரன் இந்தியா வெளியிட்டுள்ள நாட்டின் தலைசிறந்த 500 நிறுவனங்களின் பட்டியலில் சன் டிவி நெட்வொர்க் குழுமம் இடம்பெற்றுள்ளது. பர்கண்டி பிரைவேட் மற்றும் ஹூரன் இந்தியா அமைப்பின் சார்பில் இந்தியாவில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் 500 நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் சன் டிவி நெட்வொர்க் குழுமம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த திரு அனாஸ் ரஹ்மான் அதற்கான பாராட்டு சான்றிதழை வழங்கினார். ரிலையன்ஸ், டாடா கன்சல்டன்சி, HDFC வங்கி, ITC, இன்ஃபோசிஸ், HCL, சன் டிவி நெட்வொர்க் உட்பட 500 சிறந்த நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்களித்து வருவதாக ஹூரன் இந்தியா அமைப்பு கூறியுள்ளது. கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சல் பரவி வருவதால் தமிழக எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் உத்தர கன்னடா, ஷிவ்மோகா மாவட்டங்களில் 50க்கும் மேற்பட்டோர் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அங்கிருந்து பேருந்து, கார், இருசக்கர வாகனங்களில் தமிழகம் வருவோர் தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். தமிழக எல்லையான காரைக்காட்டில் முகாமிட்டுள்ள மருத்துவ குழுவினர் காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளனவா என்று பரிசோதனை நடத்துகின்றனர். காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. மாதேஸ்வரன் மலையிலிருந்து வந்த குழந்தைக்கு காய்ச்சல் அறிகுறிகள் இருந்ததை அடுத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இதேபோல வனப்பகுதிகளுக்குள் குரங்குகளுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா, குரங்குகள் இறந்து கிடக்கின்றனவா என வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் பொடலகுரு மண்டலம், சட்லகுட்டா, கும்மல்லதிப்பா பகுதிகளில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் கோழிகள் இறந்த பகுதிகளை சுற்றி 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கோழி இறைச்சி கடைகளை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 15 நாட்களுக்கு கோழிகளை வெளியே கொண்டு செல்லாமலும் வெளியிலிருந்து கொண்டு வராமலும் இருப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடரை துல்லியமாக கணிக்கும் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் இன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. வானிலை நிலவரம், இயற்கை பேரிடரை முன்கூட்டியே கண்டறிவது உள்ளிட்ட ஆய்வுகளுக்கு பயன்படக்கூடிய இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2274 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்று மாலை ஏவப்பட உள்ளது. அதற்கான கவுண்டவுன் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கியது. தானியங்கி தரவு சேகரிப்பு தளங்கள் மற்றும் தானியங்கி வானிலை நிலையங்களில் இருந்து வானிலை, நீரியல் மற்றும் கடல்சார் தரவுகளை பெறுவது மற்றும் வானிலை முன்னறிவிப்பு திறன்களை மேம்படுத்துவது இந்த செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்ட கருவிகளின் செயல்பாடாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இன்று மாலை 5:35 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் GSLV F-14 ராக்கெட் விண்ணில் சீறிப்பாய தயாராக உள்ளது. தென்பெண்ணை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகம், கர்நாடகா இடையே நதிநீர் பிரச்சினை பல ஆண்டுகளாக நிலவி வருகிறது. தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியான மார்க்கண்டேய நதியின் குறுக்கே யர்கோல் என்ற இடத்தில் அணை கட்டும் பணியை கர்நாடகம் தொடங்கியது. இதற்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம் பேச்சுவார்த்தை குழு ஒன்றை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த பேச்சுவார்த்தை குழு 3 மாதங்களுக்குள் அறிக்கையை மத்திய அரசுக்கு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து தென்பெண்ணை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தின் தலைவர் தலைமையிலான குழுவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை பொறியாளர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். மத்திய வேளாண் துறை, சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள், தேசிய நீரியல் நிறுவனத்தின் இயக்குனர், தலைமை பொறியாளர் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பேச்சுவார்த்தை குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் உள்ள மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தின் சேவா பவனில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு 5 புதிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தலைவர் மற்றும் 14 உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு சிவனருள், IRS அதிகாரி திரு R சரவணகுமார்,
சென்னையைச் சேர்ந்த டாக்டர் ஏ தவமணி, சென்னையைச் சேர்ந்த திருமதி உஷா சுகுமார் மற்றும் கோவை ஸ்ரீ நாராயணகுரு மேலாண்மை கல்வி நிறுவன முதல்வர் திரு பிரேம்குமார் ஆகிய 5 புதிய உறுப்பினர்களையும் நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மனிதவள மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரையில் இவர்கள் பதவியில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 411 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சிகளை கவிழ்த்ததே 10 ஆண்டுகால மோடி அரசின் சாதனை என திமுக குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் திமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற பெயரில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கூட்டம் நடத்தப்பட உள்ளன. அதன்படி நெல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி திருமதி கனிமொழி, பெண்கள், விவசாயிகள், ஏழைகளுக்கு எதிரான ஆட்சியை பாஜக நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மசோதாவை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அதில் அத்தனையும் மாநில உரிமைகளை, மாநில அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதன் பின்னணியில் வைத்துச்சான் செய்கிறார்கள். ஜனநாயகத்திற்கு எதிரான ஆட்சி மத்தியில் நடந்து வருவதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சாடினார். தூத்துக்குடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர்கள் திருமதி கீதா ஜீவன், திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு மத்திய அரசு ₹1 கூட நிவாரண நிதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். கடலூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர்கள் திரு MRK பன்னீர்செல்வம், திரு சிவசங்கர் ஆகியோர் மத்தியில் அமைந்துள்ள பாஜக ஆட்சி மாநில உரிமைகளை பறித்து வருவதாக தெரிவித்தனர். விழுப்புரத்தில் நடந்த உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, பிற கட்சிகளை அழிப்பது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது இதுதான் மோடி அரசின் சாதனை என்று விமர்சித்தார். எம்எல்ஏக்களை இந்த 10 வருட ஆட்சி காலத்திலே மோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார். You are running this government with purchased politicians. விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல்வாதியை வைத்துக் கொண்டு மோடி ஆட்சி நடத்த விரும்புகிறார். ரொம்ப நாள் நிலைக்காது. நீ தோற்கப் போவது உறுதியாகிவிட்டது. ஈரோட்டில் நடந்த உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் பொதுக்கூட்டத்தில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் திரு மகேஷ், நீட் உள்ளிட்ட தேர்வுகளை திணித்து ஏழை எளிய மக்களின் மருத்துவ கனவை மத்திய அரசு சிதைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய்களில் புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சு ரசாயனம் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாயில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து அம்மாநிலத்தில் கடந்த 7ஆம் தேதி பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்ட பல்வேறு வண்ண பஞ்சு மிட்டாய்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஆய்வுக்கு அனுப்பினர். இந்த சோதனையில் ரோடமைன் B என்ற நச்சு ரசாயனம் பஞ்சு மிட்டாயில் பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு புதுச்சேரி மாநில அரசு தடை விதித்தது. இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் இளஞ்சிவப்பு, பச்சை, ஊதா நிறங்களில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பினர். இந்த சோதனையிலும் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரோடமைன் B ரசாயனம் பயன்படுத்தப்பட்டது உறுதியானது. குறிப்பாக பச்சை மற்றும் ஊதா நிற பஞ்சு மிட்டாய்களில் ரோடமைன் B ரசாயனம் அதிக அளவில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பஞ்சு மிட்டாயில் கலந்துள்ள நச்சு ரசாயனம் குறித்தும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பரிந்துரைகள் அளித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், சமையல் எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும், MS சுவாமிநாதனின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் நேற்று தோமுச, CITU, AITUC, INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற தொழிற்சங்கத்தினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர், நாகை, வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் மறியலில் ஈடுபட்டவர்கள் விளைபொருட்களுக்கான ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், திருப்பூர், திருமங்கலம், கோவில்பட்டி, வாணியம்பாடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட பகுதிகளில் பேரணியாக சென்ற தொழிற்சங்கத்தினர் கிடுகிடுவென உயர்ந்து வரும் விலையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ரயில்வே தொழிற்சங்கத்தினர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளிக்கு வேன் வசதி செய்து கொடுத்த முன்னாள் மாணவர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீரமங்கலம் மேற்கு திருவள்ளுவர் மன்றம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 67 மாணவர்கள் படித்து வருகின்றனர்.
பள்ளியின் வளர்ச்சிக்காக அப்பகுதி இளைஞர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் இணைந்து கணினிகள் உள்ளிட்ட கூடுதல் வசதிகளை செய்து கொடுத்துள்ளனர். இந்த பள்ளிக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மாணவர்கள் வருவதால் அவர்களின் வசதிக்காக முன்னாள் மாணவர் சிற்றரசு வேன் வாங்கினார். ஆனால் விபத்தில் அவர் உயிரிழந்ததால் அவரது நினைவாக வேனை இயக்க திருவள்ளுவர் மன்ற இளைஞர்கள் முடிவு செய்தனர். முன்னாள் மாணவர்களின் முயற்சியால் நேற்று மாலை பள்ளிக்கு வேன் கொண்டுவரப்பட்டு மாணவர்கள் ஏற்றிச் செல்லப்பட்டனர். தலைமை ஆசிரியர் தலைமையில் இளைஞர் மன்றத்தினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெற்றோர் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். இளைஞர் மன்றத்தினரே ஓட்டுநராக செயல்படுவதுடன் பெட்ரோல் உள்ளிட்ட செலவுகளையும் செய்து வருகின்றனர். அவர்களின் இந்த தன்னலமற்ற சேவையால் அரசு பள்ளியில் கூடுதல் மாணவர்கள் சேர வாய்ப்புள்ளதாக பெற்றோர் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். டெல்லி சட்டப்பேரவையில் அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஹூரன் இந்தியா ஆய்வு அமைப்பின் ஹூரன் இந்தியா மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆண்டர்பிரனர் அவார்ட் என்ற இந்தியாவின் மிகுந்த மதிப்புக்குரிய தொழிலதிபர் விருது சன் டிவி குழும தலைவர் கலாநிதி மாறனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.